ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் கிங் மோட்டார்ஸ். நிறைய பேர் வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, லோ பட்ஜெட்டில் கார் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நல்ல குவாலிட்டியில் 3 கார் பார்க்க போகிறோங்க. 3மே சிங்கிள் ஓனர்ஷிப்பில் பெயிண்ட் டச்சப் ஆகாத நல்ல குவாலிட்டியான வண்டியை தான் பார்க்க போகிறோங்க இன்றைக்கி. இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா மாருதி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ பெட்ரோலுங்க, 2012 மாடலுங்க. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 59,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு. அது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. முக்கியமான விஷயங்க, 3 வண்டிக்குமே புது டைஸ், பிராண்ட் நியூ டைஸ் போட்டிருக்குங்க. அடுத்து இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா 2007 மாருதி 800. இது ஏசி வண்டிங்க. இந்த வண்டி மோஸ்ட்டாக வர்றது இல்லைங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி இருக்கு, பிடிக்க முடியறதில்ல. அந்த வகையில் இந்த ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி வந்துருக்குதுங்க இன்றைக்கி. 2007 மாடலுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 88,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு. நல்லா சர்வீஸ் பண்ணி நீட்டான கண்டிஷன் வச்சுருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i10 1.2 கப்பா இன்ஜின்ங்க, பெட்ரோலுங்க. இது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் 97,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு. அதுவும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க. 3மே ஒரு அற்புதமான குவாலிட்டியான வண்டிங்க. வாங்க ஒவ்வொரு வண்டியை பார்த்துடலாங்க. வண்டி பார்த்துட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டியான வண்டிங்க. ஒரு சிங்கிள் பெயிண்ட் டச் ஆகாமல் இன்ன வரைக்கும் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ஸ்க்ராச்சோ டென்ட்டோ கிடையாதுங்க. டயர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 4மே பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாமல் இன்ன வரைக்கும் ஓட்டியிருக்காங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க. இன்டீரியர்ஸ் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா குவாலிட்டியான லெதர் சீட் வந்துருங்க உங்களுக்கு. வுட்டன் ஃபினிஷ் டேஷ்போர்டும் வந்துருங்க உங்களுக்கு. இதில் மியூசிக் சிஸ்டம் பார்த்துட்டிங்கன்னா சோனியோட மியூசிக் சிஸ்டம் வித் சோனி ஸ்பீக்கர்ஸு, சோனி சப்பும் வந்துருங்க உங்களுக்கு. ஏசி பார்த்துட்டு கூலிங் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ரூஃப் டிவியும் வந்துருங்க. இதில் முக்கியமான விஷயம், ரூஃப் டிவியும் போட்டிருக்காங்க. இந்த கவர்ஸ் எல்லாம் பாருங்கள், ஒன்றும் ரிமூவ் ஆகாமல் அந்தளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பவர் ஸ்டேரிங் வந்துருங்க உங்களுக்கு. இதில் வண்டியோட செகண்ட் ரோ பாருங்கள், நல்லாவே இருக்குங்க. 5 பேர் கம்ஃபர்டபுளாக ஜெர்னி பண்ணலாங்க. உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வந்துடும். கம்பெனி கூட வந்ததானுங்க, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வந்துருங்க. வண்டியோட ரியர் வியூ பாருங்கள், மாருதி ஆல்டோ எல்எக்ஸ்ஐங்க. வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள், ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டிக்கரும் கூட பாருங்கள் அப்படியே இருக்குங்க. ஸ்டெப்னி பாருங்கள், ஸ்டெப்னி பார்த்துட்டிங்கன்னா அன்யூஸ்டுங்க. 6வது வாரம் 2012ங்க. வண்டியோட அண்டர்சேஸ் பாருங்கள், அண்டர்சேஸ் நல்லாவே கிளியராக காமிக்கிற பாருங்கள். எந்த விதமான ரெஸ்ட் இல்லைங்க. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்கள், இங்கே மட்டும் சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குங்க. மற்றபடி வேறு எந்த இடத்துலையும் இருக்காதுங்க. சிங்கிள் பெயிண்ட் டச்சப் ஆகாமல் எந்த விதமான ரீப்ளேஸ் ஆகாமல் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸ்டிக்கர் பாருங்கள், வண்டி கூட வந்த ஓகே ஸ்டிக்கர்ஸ் அப்படியே வின்ஷீல்ட் எல்லாம் அப்படியே ஒரிஜினாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்கள், புது பேட்டரி போட்டிருக்குங்க உங்களுக்கு. இன்ஜின் ரூம் நல்லா க்ளோஸராக கட்டுறப்பாருங்க. அந்த ஓகே ஸ்டிக்கர்ஸுங்க இது எல்லாமே அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு. ஒரிஜினாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணி கம்பெனி ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல கண்டிஷனில் நல்ல குவாலிட்டியான கார் பார்க்குறவங்க இது தாராளமாக இருக்கலாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ எல்எக்ஸ்ஐங்க, 2012 மாடலுங்க. சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க, பெட்ரோல் வண்டிங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 59,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டயர்ஸ், 4மே புது டயர்ஸ் போட்டிருக்கு. வண்டி குவாலிட்டி ஓவராலாக ரொம்ப நல்லாவே குவாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 2,59,000 கேட்குறாங்க. அடுத்த வண்டி பார்த்துடலாங்க. வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஹுண்டாய் i10 1.2 கப்பா இன்ஜினுங்க, பெட்ரோலுங்க, சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க. எந்த விதமான ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே இருக்காதுங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல குட் கண்டிஷன், சூப்பர் டயர்ஸ், பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்துருக்குங்க. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆகாத ஒரு கேரண்டியான காருங்க. i10ல இது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எடிஷனுங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க. வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் வந்துருங்க உங்களுக்கு. பவர் ஸ்டேரிங் வந்துருங்க உங்களுக்கு. ஹுண்டாயோட இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க. ஏசி பார்த்துட்டு கூலிங் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. பின்னாடி வரைக்கும் நல்லா கவர் ஆகுதுங்க உங்களுக்கு. இதில் பவர் ஸ்டேரிங் வந்துருங்க. 4மே பவர் விண்டோஸும் வந்துருங்க. மோட்டரைஸு சைட் மிரர்ஸும் வந்துடும் உங்களுக்கு. இதில் லெக் ரூம் பாருங்கள், நல்லா பின்னாடி ரொம்ப நல்லாவே இருக்கும். 3 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணுற அளவுக்கு இருக்குதுங்க. வண்டியோட ரியர் வியூ பாருங்கள், ஹுண்டாய் i10 ஸ்போர்ட்ஸுங்க, 1.2 கப்பா இன்ஜினுங்க. டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள், நல்லாவே கொடுத்துருக்காங்க ஸ்பேஸுங்க. ஸ்டெப்னி பார்த்துட்டிங்கன்னா அன்யூஸ்டுங்க. டூல்ஸ் எல்லாமே அவைலபிள் தாங்க. வண்டியோட அண்டர்சேஸ் பாருங்கள், அண்டர்சேஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல எந்த விதமான ரஸ்ட் இருக்காதுங்க. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்கள், இந்த சைடு எந்த விதமான ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே இருக்காதுங்க. முன்னாடி விண்ட்ஷீல்ட் காட்டுறோம் பாருங்கள், அந்த ஓகே ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வண்டி கூட வந்து ஒரிஜினல் அப்படியே மெயின்டைன் ஆகிருக்குங்க. நல்ல குவாலிட்டியான காருங்க. வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்கள், ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. எந்த விதமான ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இருக்காதுங்க. இன்ஜின் பாருங்கள், நல்லா க்ளோஸராக காமிச்சா நல்லாவே இருக்குங்க. பேட்டரி புது பேட்டரிங்க. நல்லா க்ளோஸாக காமிக்க பாருங்க, நல்லா ஒரிஜினாலிட்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. சர்வீஸும் நல்லா இருக்குங்க.
இந்த வண்டி பார்த்தீங்கன்னா Hyundai i10 1.2 கப்பா இன்ஜினுங்க, ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க. இது பெட்ரோல் வண்டிங்க, 2011 மாடலுங்க, ஹொசூர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க, சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 97,000 கிலோமீட்டர், ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிளுங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸுங்க. அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது, புது டயர் தாங்க. உங்களுக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா புது பேட்டரி, இன்டீரியர் எல்லாமே ஓவராலாக எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்ல குவாலிட்டியான கார் எடுக்கிறவங்க இந்த வண்டி தாராளமாக எடுத்துக்கலாங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 2,79,000 கேட்குறாங்க. இந்த 3 வண்டியுமே ஒரே இடத்துல தாங்க இருக்குது. பார்க்க வேண்டிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கோவை மாவட்டம் சூலூருங்க. கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி 2007 ஏசி வண்டிங்க. இது சிங்கிள் பெயிண்ட் டச்சப் ஆகாத வண்டிங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4மே பிராண்ட் நியூ டயர்ஸுங்க. போட்டு வெறும் 100 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க. எந்த விதமான ஸ்க்ராச்சோ டென்ட்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டே எதுவுமே ஆகலைங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க. வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. சீட் கவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி கூட வந்தது தாங்க, இன்ன வரைக்கும் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பயனியர் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க. உங்களுக்கு இது ஏசி வர்ற மாடலுங்க, அதனால் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. இது ஏசி ஷிஃப்டிங் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குங்க. வண்டியோட செகண்ட் ரோ பாருங்கள், அவங்க யூஸ் பண்ணவே இல்லைங்க. புதுசு வண்டி கூட வந்தது எப்படி இருக்கும் அதே மாதிரி அப்படியே இருக்குதுங்க. வண்டியோட ரியர் வியூ பாருங்கள், மாருதி 800 ஏசிங்க. வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள், சப்பு வந்துடும் உங்களுக்கு. இதில் ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா வண்டி கூட வந்த ஸ்டெப்னி தாங்க. வண்டியோட அண்டர்சேஸ் பாருங்கள், அண்டர்சேஸ் பாருங்கள் ரொம்ப கிளியராக இருக்குதுங்க. எந்த விதமான ரஸ்ட் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்கள், இந்த சைடு எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியை. வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்கள், எந்த விதமான ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா மாருதி 800ங்க, ஏசி வர மாடலுங்க, 2007 மாடலுங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 88,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4மே பிராண்ட் நியூ டயர்ஸ், 100 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க. இன்ஜின் உள்ள இன்டீரியர்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. மியூசிக் சிஸ்டம் வந்துடுதுங்க உங்களுக்கு. ஏசி ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 1,48,000 கேட்குறேங்க. இந்த 3 வண்டி பார்க்க வேண்டிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கோவை மாவட்டம் சூலூருங்க. கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.